சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். 2026 முதல் வாரத்துல என்னென்ன சினிமால அப்டேட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன் 2 இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது படம் எப்போ வரப்போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இந்த படத்தில் நிறைய மிகப்பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வஷி அவங்க நடிச்சிருக்காங்க, குஷ்பா அவர்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெஜினா கெசன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இறங்கியிருக்காங்க. கூட வந்து ஸ்னேகா வந்திருக்காங்க, யோகி பாபு காமெடிக்கு யோகி பாபு, சிங்கம் புலி இவங்க எல்லாமே படத்தில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோட சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்து இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரெய்லர் அப்டேட் இல்லை பாட்டுலாம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இந்த வருஷத்துல வரக்கூடிய படத்துல இதுவும் ஒன்று. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா எந்த படத்தோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி வரப்போகுது, இப்படி ஒரு காம்போல எப்படி வந்து இந்த படத்தோட அவுட்புட் இருக்க போகுது அப்படின்றதுல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வெயிட்டிங்ல இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல சிம்பு அவர்கள் நடிக்கிற, முக்கியமா இந்த படத்துக்கு வெற்றிமாறன் அவர்களோட படத்துக்கு முதல் முறையா அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் அமைக்கிறாரு. ஸோ இந்த படம் எப்படி வெளில வரப்போகுது, அரசன் படம் அப்படின்றதா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் 11 நாளுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடுல முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததா நம்ம நார்த் சென்னையை நோக்கி இந்த பட்டாளம் வந்து அப்படியே இறங்க போகுது. அடுத்ததா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1982 92 95 சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்த, அதாவது வட சென்னை அதே மாதிரி தான். ஸோ அதோட பேரலில் நடக்கக்கூடிய ஸ்டோரி அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில இந்த ஷூட்டிங் வந்து தொடங்க போறாங்க ஜான் 20க்கு அப்புறமா. ஸோ பொங்கல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வந்து நம்ம ஷூட்டிங்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ பொங்கலுக்கு அப்புறமா ஷூட்டிங் தொடங்க போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அங்கே வந்து அடிக்கடி போயிட்டு ஷூட்டிங் நடக்குதா எங்கே நடக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு வர போகிறாங்க. ஏன்னா லைவ் லொக்கேஷனில் வச்சு எடுக்க போகிறதாகவும் டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து செட்டுக்கு மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ லைவ் லொக்கேஷன் சொல்லும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்ற போகிறாங்க, ஏன்னா இப்போ மாறி இருக்கும் இல்லையா. ஸோ எதெல்லாம் வந்து அங்கே மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு லைவாகவே வந்து வட சென்னை அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அந்த ஏர்லி பீரியட்ல எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத இந்த ஷூட்டிங் மூலமே நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பு அவர்களை வந்து நேராக பார்க்கணுன்றது இருக்கட்டும், இல்லைனா வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்றத நிறைய பேர் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து சினிமா ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. எப்படி வரப்போகுது, எப்படி கதை இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா மிகப்பெரிய அப்டேட் அடுத்தடுத்து வரதுலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ சுட வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 யாருப்பா இயக்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுந்தர்சி அவர்கள் வந்து இயக்க போறாரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா திடுதிடுப்புன்னு யார்கிட்டயுமே சொல்லாம அவர் வந்து இதுல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவையும் வந்து ட்விட்ல போட்டு விட்டாரு. அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. தலைவர் படத்தையே அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு யாருக்கிட்டுமே சொல்லாம, கமல் அவர்கள்கிட்டையும் சொல்லாம, ரஜினி அவர்கள்கிட்டையும் சொல்லாம இவரே வந்து நான் வெளியேறேன்னு சொல்லிட்டாரு, இது எப்படி எடுத்துப்பாங்க, அடுத்து யார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேர் வந்து இதுல தட்டுப்பட்டுச்சு. யார் யார் வந்து பாத்தீங்கன்னா, சோ சுந்தர்சி வெளியேறினதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் வந்து இவரோட படத்தை டைரக்ட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும், இல்ல கதை கேட்டு முடிச்சுட்டாங்க இவங்க தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலா சில அப்டேட்ஸ் வந்து வெளியில விட்டு இருந்தாங்க. யார் யார் வந்து பாத்தீங்கன்னா, அஸ்வத் மாரிமுத்து அவரோட பெயர் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்க்கிங் பட டைரக்டர் அவரோட பெயரை வந்து சொன்னாங்க. கதைலாம் கேட்டு முடிச்சுட்டாங்க, புது இயக்குநர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனால யார் வேணாலும் போய் கதை சொல்லலாம், அதுல எது பிடிச்சிருக்கோ அதை தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கூலி படத்துக்கு அப்புறமா தலைவரோட படத்துக்கு வந்து கொஞ்சம் மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விட்டாங்க. என்னையா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, தலைவருக்கே இந்த நிலைமையா, யார் தான் அவரோட படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒரு அப்டேட்டை வந்து விட்டுருக்காங்க ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலோட. ஸோ ஒரு கமல் அவர்களோட கம்பெனியோட தயாரிப்புல ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய தலைவர் 173 இந்த படத்தை இயக்கக்கூடியது
பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டான் மூவியோட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. இவர் தான் இவரோட படத்தை வந்து அடுத்த தலைவர் 173க்கான டைரக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஓகே, டான் படம் நம்ம பார்த்துருக்கோம் அவரோடது. அப்பவே இவர் வந்து கதை சொல்லியிருந்தாரு, அப்பவே ஒரு படம் பண்ற ஐடியால இருந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூலி, ஜெயிலர் 2 வரவே வந்து அது அப்படியே கிடப்புல போடப்பட்டதாகும். இப்போ வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த படத்தோட டைரக்டரா சிபி சக்கரவர்த்தி அவரோட கதையை வந்து கேட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டா அவங்களே வெளியிட்டிருக்காங்க. ஸோ கதை எப்படி அமைய போகுது அடுத்தது அப்டேட் வந்தா தெரியும். யார் வந்து தலைவர் 173ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, யாரெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்க போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அப்டேட்டும் நான் கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டியில இருந்துட்டு இருக்காங்க. இவங்க போட்டியா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் இதை வந்து போட்டின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க. ஸோ போட்டியா இருக்கக்கூடிய ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கல், அந்த சிக்கல் இருந்து 2 படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதுல யாரு விடுபட்டு வெளியில வர போறா, யாருக்கான ஒரு கிளியரன்ஸ் பாத் கிளியர் யாருக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி இந்த 2 படத்துக்கான படம் முடிஞ்ச பிறகு எப்ப நாங்க வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற அப்டேட்டை ஜனநாயகன் வந்து நாங்க Jan 9th ரிலீஸ் பண்ண போறோம் அண்ட் பொங்கலுக்கு நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி டீம் வந்து ஒரு முடிவுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பல அரசியல் விஷயங்கள்லாம் உள்ள வரவே என்ன பண்ணிட்டாங்கன்னா பராசக்தி இல்ல நாங்க 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே, இப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பா இது போட்டியா தான் மாறும் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஜனநாயகன் வந்து 9th பராசக்தி 10th வருது அப்படின்னா திரையரங்குகள் வந்து எப்படி இவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க, ஸ்கிரீனிங் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கிருந்தே லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு விஷயமா தொடங்குச்சு. ஸோ இதுக்கப்புறமா சின்னதா இவங்க கண்டிப்பா போட்டியை தான்பா வராங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கான சில விஷயங்கள் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனநாயகனுக்கான ஆடியோ லான்ச் மலேசியால பண்ண போறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஈவெண்டா பண்ண போறோம், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அளவுக்கு நாங்க கொண்டு போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க வந்து கொரியோகிராஃபர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்க களமிறக்குனாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட இறுதி படம் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் ஃபுல்லா அவர் வந்து அரசியலுக்கு போக போறாரு அப்படின்றது இருந்ததால இவங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு மிகப்பெரிய ஒரு ஃபேர்வெல் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாகவும் முடிஞ்சிச்சு. அண்ட் இது தொடங்குறதுக்கு முன்னாடியே பராசக்தி டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல பராசக்தி அந்த பீரியட்ல இருந்த லொகேஷனா இருக்கட்டும் அங்க யூஸ் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷனா அங்க கொண்டு வந்தாங்க. சரி ஓகே, எக்ஸிபிஷன் தானே, அதிகமா இது பீக் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடங்கின 2 நாள்லயே கூட்டம் பயங்கரமா கூட தொடங்கிட்டாங்க. இன்னொன்று ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதுனால குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஃபேமிலியோட வந்து வள்ளுவர் கோட்டத்தில் புதுசாகவும் வந்து அதை ரெனோவேட் பண்ணி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்னோடனே சரி என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த பீரியட்ல இருக்கிறது இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டமாக ஃபேமிலியோட வர தொடங்கிட்டாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு விசிட் அடிச்சிருந்தேன், அப்போதான் தெரிஞ்சு இவ்வளோ கூட்டமா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேயும் பராசக்திக்கும் ஒரு மவுஸ் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ மிகப்பெரிய போட்டியா இந்த 2 படமும் வந்து களமிறங்க போகுது பொங்கலுக்கு முன்னாடி வாரத்திலே அப்படின்னும் போது முன்னாடி இருந்தே ஒரு பீக்ல வந்து போயிட்டே இருக்க போகுது சினிமாக்கு அப்படின்றத வந்து இதுல இருந்தே தெரிய வந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா தான் ஒரு பிரச்சனையா வந்து வர தொடங்கிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சென்சார் போறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இவங்க ஸ்கிரீனிங் எப்படி கொடுப்பாங்க, 2 படத்துக்கும் எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல வந்து எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஜனநாயகன் படத்துல விஜய் அதிகமா வந்து அரசியல் பேசியிருக்காரு அப்படின்றது தெரியும். பராசக்தி சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் சார்ந்த படம் அப்படின்றதால முழுக்க அதுல வந்து அரசியல் சார்ந்து இருக்கும். இந்தி ரிலேட்டடா இந்தியை வந்து எதிர்த்து நிறைய டயலாக்ஸ் இருக்கும், சீன் இருக்கும், இந்தி பேரை அழிக்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஜனநாயகன் கூட விட்டுடலாம், பராசக்திக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் சென்சார்ல அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா 2த்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு, 2த்தையுமே வந்து விட்டு வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டிசம்பர் 2025 டிசம்பர் 19ஆம் தேதியே சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. பராசக்தி எப்ப அனுப்புறாங்க தெரியல, ஆனா அதுலயும் பிரச்சனை இருக்கு. ஸோ என்னதான் ஜனநாயகன் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே அனுப்பிட்டாங்க அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 1 மாசம் இருந்தாலுமே அதுல வந்து பிரச்சனை இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க வந்து விஷயம் நிறைய தூக்கணும், அதுக்கப்புறமா டயலாக்ஸ் எல்லாமே மாத்தணும் அப்படின்றத ஸோ சென்சார் போர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமாமே ஓகேப்பா நாங்க தான் நீக்கிடுறோம், இதெல்லாம் மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் இன்னுமே வந்து சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் கொடுக்காம சென்சார் போர்டுல இருந்து இன்னும் வந்து கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் மாற்றிடுறோம், டைலாக் எல்லாமே நாங்கள் வந்து வேறு டைலாக் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் மூவி டீம்லேருந்து எல்லா ஒரு கரெக்ஷனும் பண்ணி திரும்ப கொண்டு போயிருக்காங்க. பட் இன்னமும் சென்சார் போர்ட்லேருந்து அவங்களுக்கான எந்த ஒரு கிளியரும் வரல, இல்லை நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆடியன்ஸ்லேருந்து அவரோட ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படம் எப்படி வரப்போகுது, எப்போ வரும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் சென்சார் போர்டுலேருந்து எந்த அப்டேட்டும் வரல அப்படின்றது மிகப்பெரிய கொஞ்சம் கவலையாக தான் இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி தான் வெளியில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜயோட கடைசி படம். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து அரசியலுக்கு போறாருன்னும் போது இதில் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அரசியல் வந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய படம்னும் போது அரசியல் சார்ந்து என்னெல்லாம் பேசியிருக்காரு, எப்படிலாம் வந்து இவர் நடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்சார் போர்டு இன்னும் வந்து தாமதம் செய்யாம சீக்கிரமா அதை வந்து அந்த அப்டேட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஃபேன்ஸா இருக்கட்டும், மூவி டீமை தவிர்த்து ஃபேன்ஸும் வந்து கொஞ்சம் நிம்மதியில் இருப்பாங்க. ஓகேப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம தலைவரோட படம் வரப்போகுது அப்படின்றதுல விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு தான் இப்படி நடக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி இன்னும் சொல்லவே முடியல. அவங்க வந்து சென்சாருக்கும் அனுப்புனாங்க, அங்க இருந்த கரெக்ஷன்ஸுக்கும் வந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவ்யூ டீமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. சென்சார் போர்டு இல்லாமல் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ டீம் தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு ஓகே இந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லலாம், இல்லை இதெல்லாம் மாற்றணும்ப்பா நீங்கள் அப்படின்றதையும் சொல்லலாம் அவங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்தில் வந்து பராசக்தி சிக்கி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பராசக்தி அந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணை இயக்குனர் வந்து கோர்ட்டில் அந்த ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்ற என்னோட கதையை தான் இவங்க வந்து பராசக்தி அப்படின்ற கதையாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இணை இயக்குனர் ராஜேந்திரன் அப்படின்றவர் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிட்டாரு கேஸு, இது என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த படத்தை வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது, இதுக்கான தடை விதிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பராசக்திக்கு வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் பிரச்சனையா? பராசக்திக்கு ஆல்ரெடி 2 பிரச்சனை சொல்லிட்டேன். சென்சார்ல ஒரு பிரச்சனை, கதையை வந்து என்னோட கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா 3வது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு சிவகார்த்திகேயன் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு. அங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க. அதில் சிவாஜி அவர்கள் தன் கையில் இருக்கிற அந்த தீப்பந்தத்தை வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டரை வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவரோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, சிவாஜி அவர்களோட ரசிகர்கள், அவரோட மன்றங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தரோட உழைப்புல வந்து நீங்க வர நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரியும், அவரோட போட்டோஸா இருக்கட்டும், அவர் சார்ந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசுற விஷயங்கள் எதையுமே வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான சிவகார்த்திகேயன் மேலேயா இருக்கட்டும், படக்குழுவினர்கள் மேலேயா இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டு இருக்காங்க. நீங்க எப்படி அவர் வந்து உங்க கையில தீப்பந்தம் கொடுக்குற மாதிரி எப்படி இது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னாவே சிவகார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அமைஞ்சிடுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துல விஜய் அவர்கள் துப்பாக்கி கொடுத்தாரு, கடைசியில நீ அவர் தான் துப்பாக்கி கொடுத்தாரு, அவர் பக்கமே திருப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. இப்போ 2 படத்தோட பேரும் ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக அது ஒரு ஃப்ரேமா கொடுத்தாங்க, ஃபேன்ஸ் கொடுக்குற மாதிரி. அதை வச்சுட்டு எப்படி நீ வந்து அவர் கையில இருந்து தீப்பந்தம் வாங்குற மாதிரி எப்படி நீ வந்து நினைச்சுக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் அளவுக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸா அவர அளவுக்கு யாரும் வர முடியாது சிவாஜி அவர்களுக்கு சார்ந்து. பட் இருந்தாலும் யார் கையில இருந்தாவது ஏதாச்சும் வாங்குறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் வந்து அது தடங்களாவே அமைஞ்சிருது, இல்லைன்னா ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் சிவகார்த்திகேயன் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா தொடர்ந்து வாங்கிடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவெடுங்க அப்படின்றது ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்லை என்னோட சின்ன ஒரு கருத்து அவருக்கு. அண்ட் இதுல ஜனநாயகன் அண்ட் பராசக்தி 2 பேருக்கும் தனித்தனியே என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில வந்து சிக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு படம் ஆபீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு இருப்பாங்க. அண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இருந்து படத்தை வாங்கி அதை தன்னோட தேட்டர்ல வெளியிடுற தேட்டர்ஸ் ஓனர்ஸும் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இதனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் 2 படத்துக்கும் எப்படி வந்து ஸ்கிரீன் பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்றது. ஆனா தேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல என்ன சொல்றாங்க, முக்கியமா தேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிகப்படியா ஜனநாயகன் படத்துக்கு தான் 60% ஸ்கிரீன்ஸ் வந்து நாங்க கொடுக்குற ஐடியால இருக்கிறோம், அதுதான் எங்களோட ஆசையும். ஆப்வியஸா ஒரு பெரிய நடிகரோட படம் வருது, அது கூடயே
ஒரு அடுத்தபடியான ஒரு நடிகர்களோட படம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த பெரிய நடிகர்களோட படத்துக்கு தான் ஸ்கிரீனிங் வந்து அதிகமா கொடுப்போம். அதுதான் வழக்கமே எல்லா டைம்லயுமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்பயும் அப்படிதான் பாக்குறோம். பட் இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு சிக்கல் தான் இது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுல வரக்கூடிய கலெக்ஷன் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இவ்வளவு, தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் வரக்கூடிய கலெக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% 75% வந்து எங்களுக்கு ஷேர் வரணும், மிச்சத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சிருக்கிறதா திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி இருந்துச்சுன்னா இது கட்டுப்படி ஆகாது தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 65% வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கும் 45% வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அங்க இருக்கும்போது மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே 70-75% கேட்கறாங்க. அது சரியாகாதுன்றதுனால இன்னும் அந்த படத்தை வந்து வாங்குறதுக்கு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் இன்னும் ரெடியா இல்லை, இன்னும் ஸ்கிரீனிங் வந்து அதுக்காக பிரிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவிஆர் ரிலேட்டடா ஒரு சின்ன ஒரு சலசலப்பை வந்துச்சு. சல்லியர்னு சொல்லிட்ட படத்துக்கு வந்து அவங்க வாங்கவே இல்லை, அவங்க வந்து ஸ்கிரீனிங் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு நிறைய ஸ்கிரீனிங் கொடுக்கல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 150-200 சில்லற வரைக்கும் தான் தியேட்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க ஸ்கிரீனிங்காக அப்படின்ற மாதிரியாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் பேசியிருந்தார். ஸோ இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் மோஸ்ட்லி வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க. அண்ட் வந்து அங்கே டிக்கெட்டுக்கான காசை விட கொடுக்கக்கூடிய அந்த பாப்கார்ன், வாங்கக்கூடிய பாப்கார்ன் அண்ட் தண்ணிக்கு தான் அதிகமான செலவாகுதுன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து பிவிஆர் பேஸ் பண்ணி இருக்குது. இருந்தாலும் அந்த குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது பிவிஆர்ல நல்லா இருக்குன்றதுக்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. அண்ட் இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது தமிழ் சினிமாக்கு, தமிழ் படங்கள் தவிர்த்து மற்ற மொழி படங்களுக்கு பிவிஆர் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவதார் வந்துச்சு, ஜூட்டோபியா வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துரந்தர் அந்த மூவிலாம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்காக அதிக ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க தவிர தமிழ் படங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்கப்படுது பிவிஆர்ல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. அதை வந்து யாராச்சும் தியேட்டர்ஸ் உரிமையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அவங்களா ஒரு முடிவெடுத்ததான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது எல்லாரோட கருத்தா இருந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இதுக்கான தீர்வு கிடைக்காது. அண்ட் இதுலயே வந்து ஸோ ஜனநாயகனுக்கு தான் அதிகப்படியான ஸ்க்ரீனிங் கொடுக்குற நாங்கள் ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் சொன்னாலுமே இந்த ஒரு பர்சன்டேஜ் இஷ்யூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கிறதுனால இன்னும் அது முடிவாகலை. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னதான் ஜனநாயகனுக்கு அதிகப்படியான ஸ்க்ரீனிங் கொடுக்குற ஐடியாவில் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் பராசக்திக்கு தான் அதிகப்படியான ஸ்க்ரீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஜனநாயகனுக்கு முடிவாகலை. எப்போ இந்த பிரச்சனை வந்து தீர்வுதோ, எப்போ இவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் பிரிக்கிறதுல வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வராங்களோ அதுக்கப்புறமா தான் ஸ்கிரீனிங் பிரிக்கிறதுக்கான ஒரு டிசிஷன்லேயே வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் வருவாங்க. அது வரைக்கும் ஜனநாயகனுக்கு இன்னும் தியேட்டர்ஸ் வந்து எத்தனை ஸ்கிரீனிங் போகுது, எங்கெங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, எந்த டைமிங்ல வந்து போட போறாங்க, டைமிங் பிரிக்கிறதும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்து தான் சொல்லுவோம் அப்படின்றத திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வந்து ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். என்னடா அது அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குதா, இதுல எல்லாமே முடிஞ்சு எப்போ வந்து படம் வந்து ஓகே ஆகும், இல்ல படத்தோட ரிலீஸ்க்கானதை வந்து 2 பேருமே தள்ளி போடுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு அப்டேட் வரணும். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் சேர்ந்து ஸ்கிரீனிங்காக ஒரு முடிவு எடுக்கணும். அண்ட் அந்த பக்கம் பராசக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படிதான் இருக்குது. ஒரு தணிக்கை குழு தாண்டி அவங்க வந்து ரிவ்யூவர்ஸ் கிட்ட போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்து இந்த 2 படம் போட்டி போக அதை சுற்றி சில பிரச்சனைகள் இருக்குது, எப்போ அதையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி 2 படமே ஒரு பிரச்சனை வந்து நின்று இருக்கு. ஸோ இது எல்லாம் தாண்டி குறிப்பிட்ட நாளில் இந்த 2 படமே ரிலீஸ் ஆகுமா இல்லை தள்ளி போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ வெயிட் பண்ணலாம். 2 படமே வேற ஜானரில் எப்படி வரப்போகுது, எது மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்க போறாங்க, 2 படத்துலுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வெளிவரக்கூடிய 2 படங்கள். ஸோ இது மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதை வந்து அதிகமாக விரும்ப போறாங்க, தன்னோட கடைசி படமா இருக்கக்கூடிய ஜனநாயகனா இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜோட வெளிவரக்கூடிய பராசக்தியா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த படத்தோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until this, bye from Archana.